ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது கருப்பு காக்கா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்துல ஒரு கார் டிரைவர் வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு லேடி கஸ்டமரை டிராப் பண்றதுக்காக போயிட்டு இருக்காரு. போற வழியில அந்த கார் டிரைவர் மொட்டை ராஜேந்திரனை தெரியாம லைட்டா இடிச்சிருந்தாரு. இதுக்கப்புறம் மொட்டை ராஜேந்திரன் போற வழியில ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்ணிருங்கன்னு சொல்லி அந்த கார்ல ஏறிக்கிடுறாரு. இதுக்கப்புறம் அந்த லேடி இவங்க கிட்ட ஒரு பேய் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன கதைனா, ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ரோஜாங்கிற ஒரு பொண்ணு குடும்ப சூழ்நிலை காரணமா சிங்கப்பூருக்கு வீட்டு வேலை செய்யறதுக்காக போறாங்க. அங்க சைனீஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ரோஜாவை அவங்களும் ரொம்ப நல்லா பாத்துக்கிடுறாங்க. ஒரு நாள் அங்க உள்ள எல்லா பில்டிங் முன்னாடியும் ஒரு சில பூ பழங்கள்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் எதுக்குன்னு ரோஜா ஓனர் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அவங்க பேய் நடமாடும் மாசம், அதனால இந்த மாசம் ஃபுல்லா இங்க உள்ள எல்லாருமே இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் ரோஜா கொஞ்சம் பயந்து போயிருந்தாங்க. இதுக்கப்புறம் மறுநாள் அந்த வீட்டு வாசல்ல பேய்க்காக வச்சிருந்த எல்லா பொருளையும் ரோஜா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பம் போல ஹவுஸ் ஓனர் ஓடி வந்து இதெல்லாம் கிளீன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் ரோஜாவுக்கு அந்த வீட்டுல நிறைய அமானுஷ்ய சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இவங்களுக்கு அமானுஷ்ய சம்பவங்கள் நடக்க என்ன காரணம், அந்த வீட்டுல இருக்கிற ஆன்மா யாரு, கடைசியா ரோஜா இதுல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல நடிச்ச எல்லாருமே ஓகேவா நடிச்சிருக்காங்க. படத்துல சைனாக்காரங்க ஜூன் மாசம் ஃபுல்லா பேய்களுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ற மாதிரி படத்துல காட்டியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் அத இந்த படத்துல காட்டினது புதுசாவும் வித்தியாசமாவும் இருக்கு. படத்தோட டியூரேஷன் 1.5 மணி நேரத்துக்குள்ள இருக்கிறதுனால சீக்கிரமாவே பார்த்து முடிச்சிடலாம். அது இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பிளஸா இருக்கு. படத்தோட பிஜிஎம் மற்றும் சினிமாட்டோகிராஃபி ஓகேவா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட கதையும் சரியில்லை, ஸ்கிரீன் பிளேயும் சரியில்லை. படத்துல ஹாரர்ங்கிற பேர்ல காமெடி பண்ணி வச்சிருக்காங்க. படத்துல ஒரு லேடி சிங்கப்பூர்ல இருந்து இந்தியாவில உள்ள ஒரு கிராமத்துக்கு வருவாங்க. பட் அவங்க எதுக்காக இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படிங்கறத படத்துல சொல்லவே இல்லை. அதே மாதிரி படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தருக்கு ஒரு புதையல் கிடைக்கும். அந்த சீன்லாம் படத்துல எதுக்காக காட்டினாங்கன்னே தெரியவே இல்லை. படத்துல மொட்டை ராஜேந்திரனும் அவரோட ஃப்ரெண்டும் பண்ற காமெடிலாம் நம்மளோட பொறுமையை ரொம்பவே சோதிக்குது. படத்துல ஜார்ஜ் மரியன் வரக்கூடிய சீன்ஸ் எல்லாம் படத்துக்கு தேவையே இல்லை. படத்துல 1-2 சீன் நல்லா இல்லைன்னா பரவாயில்ல, பட் இந்த படத்துல ஒரு சீன் கூட சுத்தமா நல்லா இல்ல. இந்த படத்தை தருண் பிரபு டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல அஞ்சலி ராவ், மொட்டை ராஜேந்திரன், ஸ்வேதா ஸ்ரீ, இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ரொம்ப ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜான ஹாரர் காமெடி மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.